विषजे हये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। परित्यज्य मौनं वठादस्थितिं च व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशं मधुस्यन्दिवाचा जनान् धर्ममार्गेण यन् श्रीजयेन्द्रो गुरुर्वादिचित्ते नमामः शङ्करान् वाक्यविजयेन्द्र सरस्वती श्रीगुरुं तिष्ठमार्गानुनेतारं सन्मतिप्रदं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्. மூன்றாவது வருஷம் வைகாசி அனுஷத்துக்காக திருக்குறளினுடைய பரிமேலழகரினுடைய உரையை ஒட்டி திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் வைகாசி அனுஷம்னா, மகாபெரிவா பிறந்தது வைகாசி அனுஷம். திருவள்ளுவருடைய ஜெயந்தியும் வைகாசி அனுஷம் தான். திருவள்ளுவர் நாள்னு தை மாசத்துல கொண்டாடுறது திருவள்ளுவர் ஜெயந்தி கிடையாது. நம்முடைய ட்ரெடிஷ்னலா பார்த்தோம்னா திருவள்ளுவர் ஜெயந்திங்கிறது வைகாசி அனுஷத்துல தான் அவர் பிறந்தார் அப்படின்னு இருக்கு. மகாபெரிவாளும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் தெய்வத்தின் குரல்ல சொல்லிட்டே இருக்கா. திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய வைதிகர் அப்படின்னு மகாபெரிவா அடிக்கடி சொல்லுவார் தெய்வத்தின் குரல்ல. அப்பேற்பட்ட அந்த திருக்குறள்ங்கிறது அறம் பொருள் இன்பம். எல்லாரும் வீடு இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கா. பட் திருக்குறள்லையும் வீடு மோட்சம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா அறத்துப்பாலினுடைய கடைசியில கொண்டு போய் மோட்சத்தை வச்சிருக்கார் திருவள்ளுவர். மெய்யுணர்தல்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிற திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மெய்யுணர்தல்ங்கிற அதிகாரத்துல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிற உபனிஷத்து வேதாந்தம் உபனிஷத் பிரம்மசூத்திரத்துல எந்த ஞானத்தை சொல்லியிருக்கோ அந்த ஞானத்தையே 10 திருக்குறள்ல மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் மோட்சத்தை பத்தியும் பேசுற. ஆனா மோட்சத்துக்கு பிரதம கிரந்தம் வேதம் வேதாந்தம் அப்படிங்கிறதுனால அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படிங்கிறதோட வீட்டுப்பால் ஆர் மோட்சம் வீடு பேரு அப்படிங்கிறத சேர்க்காம மறைத்து திருக்குறள்ல வச்சிருக்க. அதனாலதான் திருக்குறளுக்கே மறைன்னு பேர். வேதத்துக்கு தமிழ்ல மறைன்னு பேர். ஏன்னா மறைச்சு 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 சொல்றதுனாலதான் மறை அப்படின்னு பேர் இருக்குன்னு மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ல சொல்றான். எப்படி வேதத்தை ஓதணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி மறைச்சு மறைச்சு பாதுகாத்ததுனாலதான் வேதத்துக்கு மறைன்னு பேரு. அப்படி திருக்குறள்ல மோட்சத்தை மறைச்சு வச்சிருக்க. எப்படி வேதங்கள்லையும் உபனிஷத்துக்கள்லையும் இதிகாச புராணங்கள்லையும் வேதாந்த கருத்தை மறைச்சு வச்சிருக்காளோ அந்த மாதிரி திருக்குறள்லையும் மோட்சத்தினுடைய சாதனத்தை மறைச்சு வச்சிருக்க திருவள்ளுவர். அப்படி அறம் பொருள் இன்பம் வீடு 4 புருஷார்த்தத்தை பத்தியும் திருக்குறள் பேசுறது. அதனால அது ஒரு மிகப்பெரிய வைதிக கிரந்தம் அப்படிங்கிறா. அந்த திருக்குறள்ல நம்ம ஆல்ரெடி முதல் 3 அதிகாரம் பார்த்தோம். கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறத பார்த்தோம் முதல் வருஷம். 2வது வருஷம் வான் சிறப்பு நீத்தார் பெருமை அப்படின்னு 2 அதிகாரம் பார்த்தோம். இந்த அதிகாரம் பார்க்கறச்சே நம்ம சொன்ன மாதிரி பரிமேலழகர் உரையோடு கூடிய திருக்குறளுக்கு விளக்கம் பார்க்கணும். ஏன்னா திருக்குறளை நிறைய பேரு கண்ணா பின்னான்னு அவா இஷ்டத்துக்கு உரை எழுதுறேன்னு இப்ப ஏதோ இன்னொரு உரை வரப்போறது. அதெல்லாம் முறையே கிடையாது. பரிமேலழகர் மணக்குடவர் இப்படின்னு அந்த பெரியவா எழுதின உரைதான் திருக்குறளுக்கு உரை. ஏன்னா அவாதான் அந்த காலத்துக்கு பக்கத்துல இருந்திருக்கா. குரு சிஷ்ய பரம்பரையில திருக்குறளை கற்று திருவள்ளுவர் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காருங்கிறத எழுதியிருக்கா. அதனால அவளினுடைய உரையை ஒற்றி அவளினுடைய விளக்கத்தை ஒற்றி நாம் திருக்குறள்ல முதல் 3 அதிகாரம் பார்த்தோம்.
கடவுள் வாழ்த்துல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஆரம்பிச்சு 10 திருக்குறள்ல பகவான் யார் அப்படிங்கிறத முழுக்க சொன்னார். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றார் தொழார் எனில் மலர்மிசை ஏகினான் மானிடி சேர்ந்தாருக்கு நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு பகவான் தான் இந்த உலகத்திற்கு காரணம். எப்படி அனைத்து எழுத்துக்களுக்கும் அகரம் அகாரம்ங்கிறது காரணமோ அகாரோவை விஷ்ணு வேதம் சொல்றது. எப்படி அனைத்து மொழிகள் அனைத்து எழுத்துக்களுக்கும் அகாரம்ங்கிறது காரணமோ அப்படி அனைத்து உலகத்திற்கும் பிரம்மம்தான் காரணம். அபின்ன நிமித்த உபாதான காரணம்னு வேதாந்தத்துல சொல்லுவா. வேதாந்தம் படிக்கிறச்சே யதோவா இமானி பூதானி ஜாயந்தி ஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி பிரயந்தி சம்விசந்தி அப்படின்னு வேதம் சொல்றது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயந்தி அபிசம்விசந்தின்னு இது பிரம்மத்தினுடைய தட்டஸ்த லட்சணம் அப்படின்னு உபனிஷத்துல பாஷ்யங்கள்ல எல்லாம் சொல்லுவா. அதாவது இந்த உலகத்திற்கு முழு முதற் காரணம்ங்கிறது பிரம்மன், ஆத்மா, பரமாத்மா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த விஷயத்தை தன்னுடைய முதற் குறளிலே வைத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஆரம்பிச்சு 10 திருக்குறள்ல சாஸ்திரத்துல பகவானை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் சுருக்கி 10 திருக்குறள்ல சொன்னார். அடுத்தது வான் சிறப்புங்கிற அதிகாரம். இந்த வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல நமக்கு பிரத்யக்ஷமாக இருக்கும் மழை தெய்வம் ஆழிமழை கண்ணான ஆண்டாள் பாடுறா. மழை பர்ஜன்ய மழை கடவுளை ஆண்டாள் ஆழிமழை கண்ணான்னு பாடுறான். அப்படி அந்த மழையினுடைய சிறப்பை பிரத்யக்ஷமாக நமக்கு தேவையான உணவை அனைத்தையும் அளித்து தானே உணவாகவும் ஆகிய அந்த மழை துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு இந்த திருக்குறளுக்கு இதுதான் பொருள். இந்த உணவுக்கெல்லாம் முழுமுதற் காரணமாகவும் தானே உணவாகவும் ஆகியது இந்த மழை. அந்த மழையை பத்தி சொன்னார். அது அடுத்தது நீத்தார் பெருமை அப்படின்னு சொன்னார். இந்த நீத்தாருங்கிறது யார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வந்தது. இந்த நீத்தார் அப்படின்னா எல்லாரும் உயிர் நீத்தார் ஏதோ பித்ருக்களை பத்தி பேசுறாருன்னு நினைச்சுட்டு இருந்தோம். பித்ருக்களை பத்தி பேசல, சன்னியாசிகளை பத்தி பேசுறார். இந்த நீத்தார் பெருமைங்கிற அதிகாரத்துல இந்த உலகத்திலே இருக்கின்ற சுக துக்கங்களை நீத்து. இந்த சந்நியாசிங்கிறது சந்நியாச ஆசிரமத்தை நம்ம சொல்லல, கர்ம சந்நியாசி ஞான கர்ம சந்நியாசி அப்படின்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் யார சொல்றாரோ அப்படி அந்த ஞான கர்ம சந்நியாசிகளை பற்றி பேசுகின்றார் திருவள்ளுவர். அதாவது நம்ம மதத்துல இந்த உலகத்தை விட்டு தனியா வந்தால்தான் மோட்சம்ங்கிறது கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கும் போதே மோட்சம். மோட்சம்ங்கிறது இந்த உலகத்தை விட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வந்தால்தான் உனக்கு மோட்சம். கிருஷ்ணர் கீதையில அது நடக்கவே நடக்காதுப்பான்னு விட்டார். அந்த மாதிரி ஒருத்தரால கூட சந்நியாசமாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் இந்த உலகத்துல தான் இருக்கும். அப்போ இந்த உலகத்திலே இருக்கும் போதே ஒரு பற்றற்ற தன்மையோட வாழறதுக்கு பேருதான் சந்நியாசம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். இப்படி அந்த சந்நியாசத்தை பற்றி அந்த சந்நியாசிகளை பற்றி ஞான கர்ம சந்நியாசிகளை பற்றி 3வது அதிகாரமாக நீத்தார் பெருமை அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப அடுத்ததாக அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற 4வது அதிகாரத்தை பத்தி சொல்றேன். இந்த 4 அதிகாரமும் பாயிரம் அப்படின்னு பேரு. அதாவது திருவள்ளுவர் இன்னும் சப்ஜெக்ட் மேட்டருக்கு வரல. முதல்ல கடவுள் வாழ்த்து, 2வது மழை வாழ்த்து, அதுவும் கடவுள் வாழ்த்துல சேர்ந்தது. 3வது நீத்தார் பெருமை, அதுவுமே கடவுள் வாழ்த்துல சேர்ந்ததுதான். ஏன்னா நம்ம பகவானை சொல்லிட்டு பகவானுக்கு அடுத்த நிலையில பகவானோடையே சேர்ந்து குருவையும் வச்சிருக்கோம். இந்த நீத்தாருங்கிறது யாருன்னா சன்னியாசி, ரிஷிகள் தான் நீத்தார். ரிஷிகள் தான் நீத்தார். அப்படி அந்த நீத்தார் ரிஷிகளை பத்தி சொல்லிட்டு
சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? திருக்குறள்ல அறத்துப்பால்ல அறம்ங்கிறது தான் சப்ஜெக்ட் மேட்டர். அப்போ ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அந்த விஷயத்தை நான் ஏன் கேட்கணுங்கிறத நம்ம முதல்ல சொல்லணும். பிரசன்டேஷன் எல்லாம் பண்றச்சே சொல்லுவா, the first 10 seconds are very very important. நீ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசன்ட் பண்ண போறேன்னா உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸ் ஏன் அந்த 3/4 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கணுங்கிறத டிஃபைன் பண்றது இந்த முதல் 10 செகண்ட். இந்த 10 செகண்டுக்குள்ள நம்ம if we can catch the attention of the listeners, then they will listen through the rest of your presentation. இல்லையா? அப்போ இந்த பிரயோஜனம்ங்கிறது ஏன் அப்படிங்கறத சொல்லணும். இப்ப இந்த அறத்துப்பாலுடைய பிரயோஜனம் என்ன? அறத்தை சொல்றது, வெவ்வேறு அறத்தை சொல்றதுதான் அறத்துப்பாலினுடைய பிரயோஜனம். அறத்தை ஏன் சொல்லணும்? அறம்ங்கிறது என்னத்துக்காக முக்கியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அத சொல்றதுதான் இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற இந்த அதிகாரம். அப்போ நம்ம இத பாக்குறதுக்கு முன்னாடி அறம்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அறம்னா என்ன, அறத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், அறத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால்தான் இந்த அரண் வலியுறுத்தல்ங்கிற அந்த அதிகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். இப்ப அறம்னா என்ன அப்படின்னா தர்மம். அறத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் என்னன்னா தர்மம். சரி, தர்மம்னா என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு 4 இருக்கு. இப்ப தர்மம்னா என்ன அப்படிங்கிறது, தர்மத்தை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு சொல்றேன். நம்முடைய மதத்துக்கு பேரே சனாதன தர்மம்னு பேர். அந்த சனாதன தர்மம்னா என்ன? தர்மம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்? தர்மத்துக்கு எது மூலம்? இப்ப இதுக்கு பேரே தர்ம மூலம்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப தர்ம மூலம்னா என்ன? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தர்மம் ஆர் அறம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களினுடைய ஆர் இந்த இந்திய நாட்டினுடைய அகண்ட பாரதத்தினுடைய அனைவரும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்ற, ஃபாலோ பண்ண போகின்ற ஒரு விஷயம். நம்முடைய மதம் அப்படிங்கிறது தர்ம பிரதானமான மதம். நம்முடைய கலாச்சாரம்ங்கிறது தர்ம பிரதானமான கலாச்சாரம். மற்ற நாடுகள்ல போனேன்னா அர்த்த பிரதானமான கலாச்சாரம் இருக்கும், காம பிரதானமான கலாச்சாரம் இருக்கும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். எதை சாப்பிடணுங்கிற ஒரு வரமுறை கிடையாது, எதை பார்க்கணுங்கிற ஒரு வரமுறை கிடையாது, எதை பண்ணணுங்கிற ஒரு வரமுறை மற்ற ரீஜியன்ல மற்ற ரிலீஜியன்ல கிடையாது. ஆனா அது நம்ம ரீஜியன்ல உண்டு. நம்ம ரீஜியன்ல நம்ம ரிலீஜியன்ல தர்மம்ங்கிறது உண்டு. வாழ்க்கை நெறிமுறை. இந்த வாழ்க்கை நெறிமுறைங்கிறது ரொம்ப முக்கியம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன்வேறு கூறிற் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகுதலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்குன்னு பாடுற திரிகடுகிறது. யாராவது ஒருத்தர் நம்ம போற்றினா நாணணுமா, வெக்கப்படணுமா? பேணார் திறன்வேறு கூறிற் பொறையும். யாராவது ஒருத்தர் நம்ம திட்டினா பொறுத்துக்கணுமா? அறவினையை காராண்மை போல ஒழுகுதல். தர்மத்தை ஒழுகுதல், தர்மத்தை ஃபாலோ பண்றதுதான்ப்பா ஊராண்மை அப்படின்னு திரிகடுகத்துல சொல்றான். அப்படி நம்முடைய இந்த பாரதம்ங்கிறது ரிலீஜியனுக்கு அப்பாற்பட்டு கல்ச்சரலி நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ண. அது எப்படி தெரியறதுன்னா, நம்முடைய பாரத தேசத்துல நிறைய மதங்கள் உண்டு. சனாதன தர்மம் ஆர் நமது சோகால்டு ஹிந்து மதம்ங்கிறது ஒரு மதம். இந்த ஹிந்து மதத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு. இவா ஒத்துக்கிற சுவாமி அவா ஒத்துக்க மாட்டா. ஒருத்தர் சிவன் தான் பெருசும்பா, ஒருத்தர் விஷ்ணு தான் பெருசும்பா, ஒருத்தர் பிள்ளையார் தான் பெருசும்பா, ஒருத்தர் சூரியன் தான் பெருசும்பா, ஒருத்தர் அம்பாள் தான் பெருசும்பா. இவா ஒத்துக்கிற மந்திரத்தை அவா ஒத்துக்க மாட்டா, இவா ஒத்துக்கிற புராணத்தை அவா ஒத்துக்க மாட்டா,
இவா ஒத்துக்கிற இதிகாச விஷயங்களை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டான். ஆனா எல்லாரும் ஒத்துக்கிறது என்னன்னா தர்மம். நீங்க வைஷ்ணவன்ட்ட போய் கேட்டாலும் தர்மத்தை ஒத்துப்பான், சைவன்ட்ட போய் கேட்டாலும் தர்மத்தை ஒத்துப்பான், சாக்தன்ட்ட போய் கேட்டாலும் தர்மத்தை ஒத்துப்பான். இப்படி எல்லாரும் தர்மம்ங்கிறது தான் நம்மை இணைக்கும் ஒரு இழை. இந்த தர்மம்ங்கிறது என்னன்னா வேத பாஹ்ய மதங்கள் கூட தர்மத்தை ஒத்துக்கிச்சு. எனக்கு கடவுள் வேண்டாம்பா, நாஸ்திக மதங்கள்னு இருக்கு. பௌத்தம், ஜைனம் இதெல்லாம் நாஸ்திக மதங்கள். பௌத்தம் ஜெயினம்லாம் வேதத்தை ஒத்துக்காது, நம்ம கடவுளர்களை ஒத்துக்க மாட்டோம், ஆனா தர்மத்தை மாத்திரம் ஒத்துக்கா. அப்படி நம்முடைய நாட்டிலே தோன்றிய மற்ற மதங்கள் கூட தர்மத்தை ஒத்துக்கிறது. நீ எனக்கு சுவாமிய வேண்டான்னு சொல்லு பரவாயில்ல, வேதம் வேண்டான்னு சொல்லு மிகப்பெரிய அபச்சாரம் ஆனா பரவாயில்ல, ஆனா தர்மம் வேண்டான்னு மட்டும் சொல்லாதப்பா. தர்மம் அவ்வளவு முக்கியம் நம்முடைய நாட்டில். இன்னும் பார்த்தோம்னா வெளியிலிருந்து வந்த மதங்கள் கூட நம்முடைய தர்மத்தை ஃபாலோ பண்ற மதங்களா தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், பௌத்தமும் ஜெயினமும் வேதத்தை ஒத்துக்கல, ஆனா தர்மத்தை ஒத்துக்கிறது. வெளியிலிருந்து வருகின்ற மற்ற மதங்களை பாருங்களேன். மற்ற மதங்கள் பேர் சொன்னாலும் தப்பில்லை, கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும், நம்ம வாச தெளிச்சு கோலம் போடுறோமோ இல்லையோ அவா வாச தெளிச்சு கோலம் போடுவா. கிறிஸ்தவர்கள் நம்ம நெத்திக்கிட்டுக்கிறோமோ இல்லையோ அவா நெத்திக்கிட்டுப்பா. நிறைய கிறிஸ்தவர்கள் மஞ்சள் கயிறுல தாலி போட்டுப்பா, குங்குமம் விட்டுப்பா, சந்தனம் விட்டுப்பா. இஸ்லாமியர்கள் சந்தனம் வச்சுப்பா. அப்படி இதெல்லாம் நம்ம தர்மத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம காக்காக்கி சாதம் போட்டு சாப்பிடுறதுங்கிறது மிகப்பெரிய தர்மம். கிறிஸ்தவர்கள் பண்ணுவா, முஸ்லிம்கள் பண்ணுவா, நம்மளும் பண்றோம். இது நீங்க வெளிநாட்டுல போனா இது கிடையாது. நம்ம நாட்டுல எனக்கு உன் கடவுள் வேண்டாம்பா, எனக்கு உன் வேதம் வேண்டாம்பா, எனக்கு உன் பழக்க வழக்கங்கள் வேண்டாம்பான்னு சொன்னவன் கூட எனக்கு உன்னுடைய தர்மம் வேண்டாம்னு சொன்னது. நம்முடைய தர்மத்தெல்லாம் அவ காப்பி அடிச்சுப்பா. அப்படி தர்ம பிரதானமாக இருக்கிறது நம்முடைய கலாச்சாரமே. அது நம்முடைய ரத்தத்துல ஊறி இருக்காது. அதனாலதான் எல்லா நாட்டிலையும் இப்ப சைனால, மெக்சிகோ, லாட்டின் அமெரிக்கா, பெரு இந்த நாட்டுல எல்லாம் அவளுக்குன்னு ஒரு மதம் இருந்திருக்கு. ஆனா இப்ப போய் பாருங்களேன், அந்த மதங்கள்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் இந்த ஆப்ராமிக் ரிலிஜியன்ஸ், உலகத்தையே ஆப்ராமிக் ரிலிஜியன் போய் ஆக்குபை பண்ணிட்டாலும் நம்முடைய நாட்டிலே அந்த மதங்கள் தோற்றதற்கு முழுமுதற் காரணம் இந்த தர்மம். நீங்க வெளியில போனேன்னா, மெக்சிகோல போனேன்னா அவளுக்குன்னு ஒரு ராஜா, அவளுக்குன்னு ஒரு கடவுள் இருந்திருக்க. மிடில் ஈஸ்ட், இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட்ல அவளுக்குன்னு ஒரு தர்மம் இருந்திருக்கு, அவளுக்குன்னு ஒரு மதம் இருந்திருக்கு. ஆனா இப்ப போய் பார்த்தேன்னா அதோட சுவடே இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்ம நாட்டுல பார்த்தேன்னா கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் நம்மளை விட தர்மத்தை ஃபாலோ பண்றதுல ரொம்ப பெரியவனா இருக்கும். அவெல்லாம் பார்த்தேன்னா நம்மளை விட நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்றதுல அவா பெரியவாளா இருக்கா, நம்ம அதை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். நம்ம நாட்டிலே ஆப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் தோற்றதற்கான முதல் காரணமே தர்மம் தான். ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு அந்த தர்மம் இருக்கிறதுனாலதான் ஏதோ நம்ம இன்னும் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தர்மம். இந்த தர்மம்ங்கிறது தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தேன்னா அடிக்கடி அடிக்கடி புறநானூறுல கூட தர்மத்தை பத்தி சொல்ற. இங்க திருக்குறள் உரையில வருது, திருக்குறள் உரையில பரிமேலழகர் எடுத்து காமிக்கிறார். புறநானூறுங்கிறது தமிழர்களுடைய வீரத்தை பற்றி காதலை பற்றி சொல்ல வேண்டிய இடத்துல தர்மத்தை பத்தி சொல்றான். ஔவையார் பாடுறாள், சேரன், சோழன், பாண்டியன் இந்த 3 பேரும் ஒரே இடத்துல வராலாம் அங்கவை சங்கவை அவளுடைய திருமணத்தை பாக்குறது.
அங்கவை சங்கவைங்கிறது பாரிவேந்தரனுடைய மகள்கள். இவா 2 பேரும் பாரிவேந்தர் செத்து போயிட்டா. இவா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஔவையார் முன்னின்று அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா. இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கு சேரன் வந்திருக்கான். இப்போ ஔவையார் இந்த 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 இதுல பாடுறா, ஏய் இந்த 3 பேரும் நீங்க வந்ததை பாக்குறதுக்கு ஒரு அந்தணனது வீட்டிலே எரிகின்ற 3 அக்னிய போல இருக்குப்பா நீங்க 3 பேரும் வந்ததுன்னு பாடுறான் புறநானூறு. நமஸ்தே கார்கபத்யாய நமஸ்தே தட்சிணாக்னயே நம ஆகவனீயாய மகாவேத்யாய நமோ நமஹா அப்படின்னு கார்கபத்தியம் நமஸ்தே கார்கபத்யாய நமஸ்தே தட்சிணாக்னயே நம ஆகவனீயாய அப்படின்னு 3 அக்னி அக்னிஹோத்திரம் பண்றச்சே இந்த 3 அக்னியை வச்சுட்டு அக்னிஹோத்திரம் பண்ணுவா. நீ சேரன் சோழன் பாண்டியன் நீங்க 3 பேரும் வந்திருக்கிறத பார்த்தா எப்படி ஒரு பிராமணனது வீட்டிலே அக்னிஹோத்திர காலத்திலே 3 அக்னி ஜொலிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடம் நீங்க வந்ததுனால ஜொலிச்சுன்னு இருக்குன்னு ஒரு ஔவையார் புறநானூற்றுல. புறநானூறுங்கிறது த சோ கால்டு செக்யூலர் டெக்ஸ்ட் தமிழ்ல. ஏன்னா நம்ம பகவானினுடைய இத பேசுறதெல்லாம் பக்தி இலக்கியம்னு தனியா சிற்றிலக்கியம்னு பிரிச்சு வச்சுட்டான். புறநானூறு எல்லாம் பேரிலக்கியம், அது செக்யூலர் டெக்ஸ்ட்னு அந்த டெக்ஸ்ட்ல ஔவையார் இதை பாடுறான். மதுரை வாழ் மக்கள்லாம் இந்த சேரன் சோழன் பாண்டியனுக்கெல்லாம் சண்டை வருமோன்னு அப்போ இந்த சோழ மக்கள் சேர மக்கள் பாண்டிய நாட்டில் இருக்கிற மக்கள் பேசிக்கிறான். இந்த பாண்டிய நாட்டில் இருக்கிற மதுரையில இருக்கிற மக்கள் சொல்றாளாம் சோழர் தேசத்துல இருக்கிறவாளை பார்த்து. ஏன்னா அந்த சோழ தேசத்துல இருக்கிறவாளுக்கு அந்த காலத்துல சோழனினுடைய தலைநகருங்கிறது கோழின்னு பேரு. உறையூர். உறையூருக்கு தமிழ்ல கோழி அப்படின்னு தான் அந்த ஊர் பேர். அதனால இந்த பாண்டிய நாட்டு மக்கள்லாம் சோழ நாட்டு மக்களை பார்த்து சும்மா அப்படி ஒரு குத்தலா பேசுறாளாம். ஏன் நீங்கெல்லாம் கோழி கூவுறதை கேட்டு எழுந்துக்கிறேள்ப்பா. ஏன்னா எல்லாரும் கார்த்தால அப்படித்தானே கோழி கூவுறதை கேட்டு தானே எழுந்து. உன் ஊரு பேரும் கோழி. சோழ நாட்டினுடைய தலைநகர் கோழி. உன் ஊரு பேரும் கோழி. நீங்க எல்லாம் கோழி கார்த்தால எழுந்துக்கிறப்ப கொக்கரக்கோன்னு கோழி தான் கூவும். நாங்க எப்படி திரும்ப எழுந்துப்போம்? வேத சப்தத்தை கேட்டு எழுந்துப்போங்கிறான். தமிழ் இலக்கியத்துல இருக்கு. புறநானூறுலயோ ஏதோ ஒரு இலக்கியத்துல நீங்கெல்லாம் கோழி கூவுறதை கேட்டு எழுந்துக்கிறேன் தஞ்சாவூர்ல, நாங்கெல்லாம் வேத சப்தத்தை கேட்டு மதுரையில எழுந்துக்கிறோம்னு அப்படி நம்ம தர்மத்தை தமிழ் இலக்கியங்கள் பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஆச்சாரக்கோவை அப்படின்னு 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. ஆச்சாரக்கோவையில நம்ம ஃபாலோ பண்ற அனைத்து ஆச்சாரங்களையும் எழுதி வச்சிருக்க. எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறது, எப்ப எழுந்துக்கிறது, எழுந்துட்ட உடனே என்ன பண்றது அப்படின்னு இந்த ஆச்சாரக்கோவை முழுக்க தர்மத்தை பத்தி எழுதி வச்சிருக்கா. ஆச்சாரத்தை பத்தி எழுதி வச்சிருக்கா. அப்படி இந்த தர்மம் அறம் அப்படிங்கிறது நம்முடைய சமயத்தினோடு பின்னி பிணைந்ததுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய கலாச்சாரத்தினோட பின்னி பிணைந்தது. சிலப்பதிகாரத்தை எதுக்குப்பா எழுதின அப்படின்னு இளங்கோவடிகள்கிட்ட கேட்டா அவர் 3 காரணங்கள் சொல்ற. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை ஊரோர் ஏற்றுவர், ஊழ்வினை உகுத்து வந்து ஊட்டும். இந்த 3 காரணத்துக்கு தான்ப்பா நான் சிலப்பதிகாரத்தை எழுதினவர் ஹிந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் பௌத்த சமயத்தினர் அப்படின்னு சொல்றா. அவர் பௌத்தராகவே இருந்துட்டு போட்டும், ஆனா அவர் என்னத்துக்காக எழுதினர்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உகுத்து. இது 3மே நம்ம தர்மத்துல இருக்கு. முதல்ல அறம். அரசியல்ல யாராவது தப்பு பண்ணா அந்த அறமே உனக்கு யமனாக வரும். அதனாலதான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகாங்கிற.
தர்மோ ரக்ஷதி ரக்ஷித் இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். நீ தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் உன்னை காப்பாற்று. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது? நீ தர்மத்தை காப்பாத்தலைன்னா அந்த தர்மமே உன்னை வந்து அழிக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நீ தர்மத்தை காப்பாற்றினால் அந்த தர்மம்ங்கிறது உன்னை காப்பாத்தும். நீ தர்மத்தை காப்பாத்தலைன்னா, ராஜ தர்மத்தை நீ பரிபாலனம் பண்ணலைன்னா அந்த தர்மமே உனக்கு யமனாக மாறிவிடும். அரசியல் பிழைத்தோர்க்கு, பிழை தப்பு அரசியலிலே யாரு தவறு செய்தால் அவர்களுக்கு அறமே கூற்றாகும். அறம் தர்மம், கூற்றுவன்னா யமன்னு பேரு. அந்த தர்மமே அவனுக்கு யமனாக அமைந்து விடும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். கற்பு நம்ம நாட்டுல நம்ம தர்மத்துல வந்து ஊழ்வினை உகுத்து வந்து ஊட்டும். புனர்ஜன்மம், மறுஜன்மம், பாபம், புண்ணியம் இதெல்லாம் நம்ம தர்மத்துல சொல்லியிருக்க. வேற எந்த மதமும் மறுஜன்மம்ங்கிறத ஏத்துக்காது. வேற எந்த மதமும் மறுஜன்மம்ங்கிற கான்செப்டே கிடையாது. அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே தான். எட்டர்னல் ஹெல், எட்டர்னல் ஹெவன். நமக்கு அப்படி கிடையாது. மறுஜன்மம்ங்கிறது உண்டு, ஊழ்வினைங்கிறது உண்டு. இது மூணுக்காக தான்ப்பா நான் தர்மத்தை, நான் சிலப்பதிகாரத்தை எழுதினேன்னு இளங்கோவடிகள் the so called நான் ஹிந்து சொல்ற. அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட மகான்கள் தர்மத்தை பத்தி, அறத்தை பத்தி அப்பேற்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்க. ராமாயணத்துல இத மகாபெரிவா எடுத்து காமிக்கிறா. தெய்வத்தின் குரல் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த மகாபெரிவா எடுத்து காமிக்கிறா. ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போகணும், பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக காட்டுக்கு போறார் ராமர். எல்லாரும் தடுத்து பார்த்தா ராமரை. ராமர் கேட்கறதாக இல்லை. எனக்கு வந்து தர்மம், என்னுடைய தர்மம் இதுதான், நான் காட்டுக்கு போக போறேன் சொல்லியாச்சு. கௌசல்யா வரா. கௌசலையும் கேட்டு பார்த்தா. ராமர் ஒத்துக்கல. என்னுடைய தர்மம் இதுதான். ஒரு ஒரு ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் கௌசல்யா கேவ் அப். நம்ம குழந்தையெல்லாம் மகாபெரிவா அதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்றா தெய்வத்தின் குரல்ல. நம்ம குழந்தையெல்லாம் எங்கேயோ வெளியூர் போறான்னா அம்மா என்ன பண்ணுவா, கையில சாப்பாடு கட்டி கொடுப்பா இல்லையா? கையில கட்டு சாதம், தயிர் சாதம், இட்லி. தயிர் சாதத்தை முதல்ல சாப்பிட்ரு, இட்லி அதுக்கப்புறமா சாப்பிடு, சப்பாத்தி அதுக்கப்புறமா சாப்பிடு. எத்தனை நாள் போறோமோ அத்தனை நாளும் வெளியில சாப்பிட வேண்டாம், வயிறு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அதுக்கேத்த மாதிரி. இல்ல அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா ஏதாவது ரவையை வறுத்து எடுத்து வெந்நீரை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அத்தனை நாள் சாப்பாடு கெட்டு போகக்கூடாது, வயிறு கெட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி சாப்பாடை கட்டி கொடுப்பாளாம். ஏதோ ஒரு 5 நாள் போனா பண்ணலாம், 10 நாள் போனா பண்ணலாம். ராமரோ வருஷ கணக்குல காட்டுக்கு போறார், 14 வருஷம் காட்டுக்கு போறார். இந்த கௌசல்யாங்கிற அம்மா எதையாவது ஒண்ணு கட்டி கொடுக்கணும். முன்னும் ராமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த கௌசல்யாங்கிற அம்மா ஒரு ஸ்லோகத்தை சொல்றாளாம். எம் பாலயசி தர்மந்த்வம் திருத்யா ச நியமேன ச சவை ராகவ சார்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. தர்மத்தை கட்டி கொடுக்கிறாளாம் கௌசல்யா. ஏ ராமா, எம் பாலயசி தர்மந்த்வம், நீ எந்த தர்மத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக காட்டுக்கு போறியோ, திருத்யாச்ச நியமேனச்ச, மனசுல தைரியமாக. இத்தனை பேரு சொல்றோம். லக்ஷ்மணன் சொல்றான், ஏ அப்பாவை கொன்னுடுப்பா, அப்பாவை கொன்னுட்டு நீ ராஜாவா இருந்துறேன். எல்லாரும் இப்படி எல்லாம் சொல்றா. இதையெல்லாம் காதுல கேட்காமல் ரொம்ப திடமாக நியமேனச்ச பரதன் வந்து சொல்றான் பின்னாடி, ஏ ராமா நீதான்ப்பா ராஜா, எனக்கு கொடுத்த நாட்டை நான் உனக்கு கொடுத்துடுறேன், அப்ப பங்கம் வந்துராது, முடியவே முடியாது. எந்த நியமமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்னு ஃபாலோ பண்ணிருக்கார் ராமர். திருத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூல
தர்மஸ்வாம் அபிரக்ஷது. எந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நீ காட்டுக்கு போறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாத்தட்டும்பா. எந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நீ காட்டுக்கு போறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும்ங்கிற அந்த தர்மத்தை கையில கட்டி கொடுக்கறா கௌசல்யான்னு மகாபெரியவா தெய்வத்தின் குரல் ஆரம்பத்திலேயே இதை சொல்லிதான் ஆரம்பிக்கிற. பேர்பட்டது தர்மம் அப்படிங்கிறது. சரி, இந்த தர்மம்ங்கிறது என்னது? எல்லாம் தர்மம் தர்மம்னு அரை மணி நேரம் பேசியிருக்கோம். இந்த தர்மம்னா என்ன? இந்த தர்மத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இருக்கு இல்லையா? தர்மம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கை முறை. நம்முடைய வாழ்க்கை முறை தர்மம். தர்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வேதம். வேதோ கிலோ தர்ம மூலம். தர்மத்துக்கு மூலம் என்னன்னா வேதம். வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ அதுதான் தர்மம். வேதத்துல என்ன சொல்லலையோ அது தர்மம் கிடையாது. சாஸ்திரம் சொல்றது வேதஹா அகில தர்ம மூலம். வேதத்தை விட்ட அறம் இல்லை. வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதற்க. வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. திருமூலர் பாடுற வேத சிறப்பு அப்படிங்கிற திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார், தர்மத்துக்கு எதுப்பா வேதத்துக்கு என்ன சிறப்புனா தர்மத்தை சொல்றதுனாலதான் வேதத்துக்கே சிறப்பு. வேத சிறப்புல முதல் பாசுரமே முதல் பாட்டே செய்யுளே வேதத்தை விட்ட அறம் இல்ல. வேதத்தை விட்டு அறம்ங்கிறது கிடையாது. வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. வேதத்துல இல்லாத தர்மமே கிடையாது. வேதத்துல ஒண்ணு இல்லைன்னா அது தர்மமே கிடையாது. வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்கள். சரி, வேதத்தை ஓதுறதுனால எனக்கு என்னப்பா கிடைக்கும்னா வீடு பேரு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். தர்மத்தை ஃபாலோ பண்ணினால்தான் வீடு பேருங்கிறதே உண்டு. நீ தர்மத்தை விட்டுட்டியான்னா உனக்கு அறமும் கிடையாது. அறத்தை விட்டுட்டியான்னா உனக்கு பொருளும் கிடையாது, காமமும் கிடையாது, இன்பமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. அப்படி மோட்ச பர்யந்தம் நமக்கு கொடுக்கிறது இந்த அறம். சத்தியம் வத தர்மஞ்சர ஸ்வாத்யாயான்மா பிரமதா மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ அதிதி தேவோ பவ நாப்சு மூத்திர புரீஷம் குர்யாத் ந நிஷ்டீவேத் ந விவசனஸ்நாயாத். ரொம்ப சின்ன 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 தர்மத்துல இருக்கு. சின்ன சின்ன தர்மம்னா சின்ன சின்ன தர்மம். நாப்சு மூத்திர புரீஷம் குர்யாத். வேதம் சொல்றது. வேதமாதெல்லாம் சொல்லணும். ஒரு ஆறு இருக்கு, ஒரு குளம் இருக்குப்பா. குளத்தை பார்த்தா நாய் தான் காலை தூக்கும், செவுத்த பார்த்தா நாய் தான் காலை தூக்கும், குளத்துல போய் மூத்திரங்கள் பேயாதே வேதம் சொல்றது. நான் அப்சு மூத்திர புரீஷம் குர்யாத். உனக்கு பாத்ரூம் எல்லாம் போகணும்னா தனியா போ, தண்ணியில போகாத. இது வேதம் சொல்லித்தான் நமக்கு தெரியணுமா? வேதம்ங்கிறது பரமபிரமாணம். பரமபிரமாணம்ங்கிறதுனுடைய டெபனிஷனே எந்த விஷயத்திற்கு எந்த விஷயத்தை வேறு ஒரு பிரமாணத்தினால் நாம் அறிய முடியாதோ அந்த விஷயத்தை சொல்றதுதான் பரமபிரமாணம். இப்போ கண்கள் இருக்கு, காட்சி இருக்கு. காட்சியை நாம் கண்களை தவிர வேறு எந்த பொறியினாலும் அறிய முடியாது. ஒரு கலர் இருக்கு, ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலருங்கிறத கண்ணை தவிர கையால நம்ம அறிய முடியுமா? அறிய முடியாது. காதால கலரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கலருங்கிறது கண்ணால மாத்திரம்தான் பார்க்கும். கண்கள்ங்கிறது நிறத்திற்கு பரம பிரமாணம். ஏன்னா அந்த நிறத்தை கண்களை தவிர
வேறு எந்த பொறியாலும் நாம் ஏன் வேற யாராவது ஒருத்தர் பார்த்து சொன்னா நான் காதால தெரிஞ்சுக்கலாமேன்னா அவனும் பார்க்கணும். நீ காதால தெரிஞ்சுப்ப, அவன் நேரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறான்? பார்த்ததுனாலதான் தெரிஞ்சுக்கிறான். அப்படி இந்த விஷயத்தை வேறு ஒரு பிரமாணத்தின் மூலமாக அறிய முடியாதோ அதுக்கு பேர் தான் பரம பிரமாணம். பேர் வேதம் தர்மத்திற்கு பரம பிரமாணம். வேதம் சொல்றது நாப்சு மூத்திர புரீஷம் குறியாது. இது காமன் சென்ஸ்ப்பா. இத சொல்றதுக்கு எதுக்குப்பா வேதம்னா? இது இப்ப காமன் சென்ஸ் சுவாமி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப் எப்படி இருந்ததுங்கிறத படிச்சு பார்க்கணும். தேம்ஸ் நதி ரொம்ப பெருசா சொல்றோம். இப்ப தேம்ஸ் யூகே லண்டனுக்கு நடுவுல போறது தேம்ஸ் நதி. கூவத்தை விட கேவலமாக இருந்தது தேம்ஸ் நதி. ஏன்னா அந்த நாட்டுல அந்த தேம்ஸ் நதியில தான் நம்பர் 1 நம்பர் 2 விஷயங்கள்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தா. மிடிவல் யூரோப் ரொம்ப கேவலமா இருந்தது. ஆனா நம்ம நாடு அப்படி இல்லை. ஏன்னா வேதம் சொல்லிடுத்து நாப்சு மூத்திர புரீஷன் குறியா. எனக்கு மைக்ரோஸ்கோப் வேண்டாம், எனக்கு மைக்ரோபயாலஜி தெரிய. ஏன்னா இப்ப நமக்கு மைக்ரோஸ்கோப் இருக்கு, மைக்ரோபயாலஜி தெரியறது, வைரஸ்னா என்னன்னு தெரியறது, பாக்டீரியானா என்னன்னு தெரியறது. அதனால நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தப்படாதுன்னு இப்ப நமக்கு தெரியறது. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வேதத்துல சொல்லிடுத்து, அதனால நான் அசிங்கப்படுத்த மாட்டேன்னு நம்ம இருந்தோம் ஒரு காலத்துல. நாப்சு மூத்திர புரீஷன் குறியாது எல்லாம் இருந்திருக்கும். அதனாலதான் வேதத்தை அகில தர்ம மூலம். இப்படி சின்ன விஷயம், வஸ்திரங்கள் எப்படி கட்டிக்கிறது, எப்படி குளிக்கிறது, கார்த்தால எழுந்துட்ட உடனே என்ன பண்றது, இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல இருக்கு. கார்த்தால எந்த திசையில தலைய வச்சு படுத்துக்கணும், எந்த திசையில காலை வைக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா வலது கால முதல்ல வச்சுட்டு போகணுமா, இடது கால முதல்ல வச்சுட்டு போகணுமா? தர்மசாஸ்திரம் சொல்றது. தர்மசாஸ்திரம் சொல்றது ஏதாவது ஒரு கோர்ட் கேஸுக்கு போற, எதிரிய பார்க்க போறேன்னா இடது கால முதல்ல வச்சுட்டு போங்கிறது சாஸ்திரம். இதெல்லாம் வேதத்துல இருக்கு. வேதத்துல இருக்கிறத இதிகாச புராணங்கள்ல நமக்கு ஒரு கதையோட சேர்த்து சேர்த்து சொல்றான். வேதத்துல பிரபு சம்ஹிதான்னு பேரு, கட்டளையிடும் வேதம். நாப்சு மூத்திர புரீஷம் குறியா, சத்தியம் வத தர்மம் இதை செய், அவ்வளவுதான் வேதம் சொல்லும். சத்தியம் வத, உண்மையை பேசு, வேதம் சொல்லிடும். உண்மையை எப்படி பேசணும், ஏன் உண்மையை பேசணும் வேதம் சொல்லாது. ஏன்னா பிரபு சம்ஹிதா நமக்கு ரூல். எஜமானர் பாஸ் ஒரு வரிதான் போடுவர். நம்ம அவர்கிட்ட போய் ஏன் பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பாஸ்ட கேட்க முடியாது. இதே ஃப்ரெண்ட்ட கேட்கலாம். அப்படி வேதம் சொன்ன தர்மத்தை விரித்து சொல்வதற்காக நமக்கு இதிகாச புராணங்கள்னு வந்தது, தர்மசாஸ்திரம்னு வந்தது. இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா, வேதத்துக்கு பேரு பிரபு சம்ஹிதா, பாஸ் சொல்றது. இதிகாச புராணங்கள் தர்மசாஸ்திரங்கள் ஆச்சாரிய வாக்கியங்களுக்கெல்லாம் காந்தா சம்ஹிதா சுஹிருத் சம்ஹிதான்னு பேர். சுஹிருத்துனா ஃப்ரெண்ட், வெல்விஷர். நமக்கு பாஸ் சென்ட் திஸ் இமெயில் ஆர் கெட் திஸ் ஜாப் டன் பை எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு போட்டுருவார். அவர்கிட்ட போய் இது நான் ஏன் பண்ணணும்னு கேட்டா வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆனா இதே நமக்கு ஃப்ரெண்ட் அப்படி சொல்ல மாட்டான். ஃப்ரெண்ட் இது இப்படி பண்ணுப்பா, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னா, இது இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவான் ஃப்ரெண்டு. அதுக்கும் அடுத்தது என்னன்னா காந்தா சம்ஹிதா, நம்முடைய ஸ்பௌஸ். இதை இப்படி பண்ணுங்கோ, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன் இப்படி பண்ணுங்கோ அப்படின்னு பெட்டர் ஹாஃப் சொல்லுவா. அப்படி வேதம் சொல்றதுக்கு அதை எடுத்து ஒரு கதை மூலமாக நமக்கு கொடுக்கிறது இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள். இதெல்லாம் தான் தர்மத்திற்கு மூலம். இதெல்லாம் ஏன் பாக்குறோம்னா தர்மம் தர்மம், அறம் அறம்னு பாக்குறோமே, அந்த அறத்திற்கு மூலம் என்னன்னா வேதம். அதற்கு அப்புறமாக இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள். சின்ன 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 தர்மங்கள் 1000 இருக்கு. மகா பெரியவா சொல்றா தெய்வத்தின் குரல்ல, எவ்வளவோ சின்ன சின்ன தர்மங்கள்லாம் இருக்கு நம்மளால ஃபாலோ பண்ணக்கூடிய தர்மம்.
சாப்பிடுறதுக்கு முன்னாடி கால் அலம்பிண்டு சாப்பிடு. ஃபாலோ பண்ணலாமே. கால் அலம்பிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை நாள் போறது? கால் அலம்பிண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆச்சமனம் பண்ணு, சாப்பிடலாமே, பண்ணலாமே. கால் ஈரமாக எப்பப்ப இருக்கணும்? கால் காஞ்சி எப்பப்ப இருக்கணும்? எந்த திசையில தலையில வச்சுட்டு படுத்துக்கணும்? எந்த திசையை நோக்கி சாப்பிடணும்? இதெல்லாம் தர்மத்துல இருக்கு. இதெல்லாம் தர்மத்துல இருக்கு. இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணினால் என்ன கிடைக்குங்கிறார் திருவள்ளுவர். முதல் திருக்குறள்லயே கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சுட்டார். அறத்தை ஃபாலோ பண்ணினா என்ன கிடைக்கும்பா? சிறப்பீனும் செல்வம், சிறப்பு ஈனும் செல்வமும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதுதான் முதல் திருக்குறள். ஏ நீ அறத்தை ஃபாலோ பண்ணினேன்னா உனக்கு சிறப்பும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். சிறப்புனா என்ன, செல்வம்னா என்ன? அதுக்கு பரிமேலழகர் உரைய பார்த்தாதான் தெரியும். பரிமேலழகர் உரைய பார்ப்போம். பரிமேலழகர் எப்பவுமே என்ன பண்ணுவார், எந்த ஒரு அதிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன், அந்த அதிகாரத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பார். அந்த அதிகாரம்னா என்ன, அந்த அதிகாரம் பிளேஸ்மெண்ட். சோ கடவுள் வாழ்த்து வந்துருத்து, வான் சிறப்பு வந்துருத்து, நீத்தார் பெருமை வந்துருத்து, அரண் வலியுறுத்தல 4வது விஷயமாக வச்சிருக்கா. என்னத்துக்காக அரண் வலியுறுத்தல 4வது விஷயமாக வச்சிருக்கா அப்படிங்கிற அந்த வரிசை முறையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம்தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஏற்கனவே கொடுத்துட்டார். அறத்துப்பாலுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டார். இந்த இன்ட்ரோடக்ஷன்ங்கிறத தமிழ்ல பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிரம் அறத்துப்பாலுக்கு முடிஞ்சிடுத்தோம், பால் முறைமைக்கு. இப்ப அதிகார முறைமைக்கு ஒரு பாயிரம் கொடுக்க போறார். என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறார்? அகுதாவது, அதாவது அரண் வலியுறுத்தல் என்பதாவது அம்முனிவரான் உணர்த்தப்பட்ட அம்மூன்றினுள் ஏனை பொருளும் இன்பமும் போலது அரண், போலாது அரண் இம்மை மறுமை வீடு என்னும் மூன்றனையும் பயத்தனால் அவற்றின் வலியுடைத்து என்பது கூறுதல். அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். சோ இப்ப இதுக்கு முன்னாடி அதிகாரம் என்ன? நீத்தாருங்கிறது யாரு? மகரிஷிகள். நீத்தாருங்கிறது மகரிஷிகள், சந்நியாசிகள். நமக்கு வேதத்தை கொடுக்கக்கூடிய மகரிஷிகள், சாஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய மகரிஷிகள் நீத்தார். அப்போ அவா நீத்தாருடைய பெருமையை சொல்லிட்டு அம்முனிவரான் உணர்த்தப்பட்ட அம்மூன்றினுள், மகரிஷிகள் என்ன சொல்றா? தர்மத்தை சொல்றா, அர்த்தத்தை சொல்றா, காமத்தை சொல்றா. இந்த 3 விஷயங்களினுள் பொருளும் இன்பமும் போலாது. அறம்ங்கிறது, தர்மம்ங்கிறது அர்த்தத்தை மாதிரி கிடையாது, காமத்தை மாதிரி கிடையாது. ஏன் சொல்றார்? அறம் இம்மை மறுமை வீடு என்னும் இம்மூன்றையும் படைத்தலாம். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் பாடுறார். பொருள்ங்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியம், ஆசைங்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியம். ஆனா இந்த உலகத்தை தாண்டி போயிட்டோம்னா நான் எவ்வளவு பொருள் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம்? பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நான் அவ்வளவு ஆஸ்தி வச்சிருக்கேன், அவ்வளவு ஆஸ்தியை நான் அனுபவித்திருக்கிறேன், அதனால என்ன பிரயோஜனம்? 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையவே கிடையாது. தர்மம் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கும் இம்மை. அவன் பெரிய தர்மவான் தான், அவன்கிட்ட பணம் இல்லைனாலும் அவன் நிறைய தர்மம் பண்றான். இந்த உலகத்துக்கும் தர்மம் நமக்கு யூஸ் ஆகும். இம்மை மறுமை, நீ தர்மம் நிறைய பண்ணேன்னா உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். உனக்கு நிறைய புண்ணியம் கிடைச்சதுன்னா சொர்க்கலோகத்துக்கு போகலாம்.
நிறைய புண்ணியம் கிடைச்சதுன்னா அடுத்த ஜென்மா உனக்கு நல்ல ஜென்மாவாக வரும். மறுமை இது ரெண்டும் வேண்டாம், எனக்கு மோட்சம்தான் வேணும்னா அதுவும் தர்மம் மோட்சத்தையும் கொடுக்கும். அதனாலதான் சொல்றார், அறமும் அம்மூன்றினுள் ஏனை பொருளும் இன்பமும் போலாது. பொருள் மாதிரியும் இன்பம் மாதிரி இல்லாமல் அறம் இம்மை மறுமை வீடு என்று மூன்றனையும் பயத்தனால், அறம்ங்கிறது நமக்கு இம்மைக்கும் உபயோகமாகும், மறுமைக்கும் உபயோகமாகும், வீடு பேறு மோட்சத்துக்கும் உபயோகமாகும். அவற்றின் வலியுடைத்து என்பது கூறுவது. அதனால தான் அறத்தை வலியுறுத்துகிறார். அறத்தை ஏன் முதல்ல வலியுறுத்துகிறார்? உனக்கு இந்த ஜென்மத்துக்கும் யூஸ் ஆகும், அடுத்த ஜென்மத்துக்கும் யூஸ் ஆகும், வீடு பேருக்கும் யூஸ் ஆகும். இன்னாமை வேண்டின் இரவெழுக இவ்வுலகில் மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க வெல்வது வேண்டின் வெகுளிவிடல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஐ திங்க் நாலடியாரோ நான்மணி கடிகையோ, எந்த கிரந்தம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னாமை வேண்டின் இரவெழுக இவ்வுலகில் மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க வெல்வது வேண்டின் வெகுளிவிடல். எனக்கு நோயே வரப்படாதுப்பா, இரவெழுக, கார்த்தால சீக்கிரமா எழுந்துட்டா நோய் வராது அப்படிங்கிறான். இரவு எழுக, ராத்திரியே எழுந்துன்றோம், ராத்திரியினுடைய 4வது யாமம் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறாளையா, அப்போ எழுந்துன்றோம். இன்னாமை வேண்டின் இரவெழுக இவ்வுலகில் மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இந்த உலகத்துல நிறைய புகழ் வேணும்னா, இந்த உலகத்துல நீ நீடித்து நிலைத்திருக்கணும்னா இசை நடுக, பெரிய புகழோட இருக்கு. ஏன்னா நீ போனதுக்கு அப்புறமும் உன்னை இந்த உலகம் நினைச்சுட்டே இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஐசக் நியூட்டன், பாரிவேந்தர், ஔவையார், இவாள்லாம் பெரிய புகழோட இருக்கான். அதனாலதான் இவாளை இன்னும் நம்ம நினைச்சுட்டே இருக்கோம். இன்னாமை வேண்டின் இரவெழுக இவ்வுலகில் மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க. ஆனா இதெல்லாம் உன் கூட வராது. நல்ல ஹெல்த், நம்மளே போயிட்டோம்னா அவ்வளவு ஹெல்த். நான் சின்ன வயசுல அவ்வளவு ஹெல்த்தியா இருந்தேன், அதனால எனக்கு உடம்பே போயிடுத்து, உடம்புதான் ஹெல்த்தி, உடம்பே போயிடுத்து. அவ்வளவு பணம் வச்சுட்டு இருந்தேன், பிரயோஜனமே கிடையாது, போயிடுச்சுன்னா. தன்னோடு செல்வது வேண்டின், நீ இந்த உலகத்தை விட்டு போறச்சே உன் கூட ஏதாவது ஒண்ணு வரணும்னா தர்மம் தான் வரும், தர்மம் மாத்திரம்தான். தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல்ட்ட. நீ எல்லாரையும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? கோவத்தை விடுப்பா. வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல, அறத்துப்பால்ல வருது. கோவத்தை விட்டுட்டேன்னா எல்லாரையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு. இந்த நாலடியாரா நான்மணி கடிகையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதுல வருது. அதனாலதான் அவர் சொல்றார், அறம் இம்மை மறுமை வீடு என்னும் மூன்றனையும் பயத்தனால் அவற்றின் வலியுடைத்து என்பது கூறல். சோ இந்த அரண் வலியுறுத்தல்ல அறத்தை பத்தி சொல்ல போறார். அறத்தை பத்தி ஏன் சொல்ல போறார்? ஏன்னா இது இம்மைக்கும் மறுமைக்கும் மோட்சத்துக்கும் நமக்கு உபயோகமாக இருக்கு. அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். அதிகார முறை, ஏன்னா அடுத்தது முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லிட்டார், வான்சிறப்பு சொல்லிட்டார், நீத்தார் பெருமை சொல்லிட்டார், அந்த ரிஷிகள் செய்த அறத்தை பத்தி இப்ப சொல்ல போறார். அதிகார முறைமை இதனால விழுந்துருச்சு. சிறப்புடை மரபிற் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடுவும் தோற்றம் போல என்றார் பிறகு. புறநானூற்றுல ஒரு பாடல் வருது, ஒரு ராஜாவை பத்தி பாடுறா. அந்த ராஜா தர்மம் நன்னா பண்ணிருக்கான்னு பாடுறா. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும், பொருளும் இன்பமும் அறத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னு புறநானூற்றுல இருக்குப்பா அப்படின்னு இவர் எடுத்துக்காட்டு மேல்கோள் காமிக்கிறார். இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துக்கு பாயிரமாக. சோ முதல் குறள் என்ன? சிறப்பீனும் செல்வமும் ஈனும்.
அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஏ அறத்தை விட தர்மத்தை விட இந்த உலகத்துல சிறப்பை தருவதற்கு செல்வம் தருவதற்கு ஏதாவது ஒன்று உளதா? அதுதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு, அறத்தை தவிர அறத்தை காட்டிலும் சிறப்பை கொடுப்பதற்கும் செல்வத்தை கொடுப்பதற்கும் ஆக்கம் எவனோ உயிர்க்கு, இந்த உயிர்களுக்கு அறத்தை தவிர அறத்தை காட்டிலும் சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உண்டா அப்படிங்கிற கேள்வியோட முடிக்கிறார். நம்ம இல்லைன்னு எடுத்துக்கணும். அவனை மாதிரி யாராவது உண்டான்னா என்ன, அவனை மாதிரி யாரும் இல்லை, அது அவனை மாதிரி யாராலும் உண்டா அப்படின்னு இந்த தமிழ் இலக்கணத்துல அதை சொல்லுவார். சோ இப்ப இந்த சிறப்புனா என்ன, செல்வம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் விளக்க போறார் பரிமேலழகர். அது என்னங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தேங்க்ஸ் லாட். ஹேவ் அ கிரேட் டே. நாளைக்கும் இதே டைமிங்ல திருக்குறளை பார்ப்போம். நமஸ்காரம். பாய்.